அதெல்லாம் குப்பலாரி மாதிரி இருக்கும் சரிங்களா. வண்டி தின்னுட்டு அந்த பெட்டு சந்தில் சொருவி வச்சுட்டு போகிறது, இல்லை சீட்டு சந்தில் சொருவி வச்சுட்டு போகிறது, அந்த குப்பையை வந்து வெளில போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது சொல்லுங்கள். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிட்டைடரு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. போன வீடியோ பார்த்தோன்னா BS6 நான் ஏசி சீட் அண்ட் ஸ்லீப்பர் போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட மாதிரி BS6ல் ஏசி சீட்டர் வித் கேப்லா பிரகாஷ். இதில் வந்து இன்னும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது பார்த்தோன்னா வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் ஆகி வந்த வண்டி. இது பிராண்ட் நியூ வண்டி. இது பார்த்தோன்னா ஒரு 2000-3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு 4 சிங்கிள் 5 சிங்கிள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்திருக்கு, அவ்வளோதான். ஐ திங்க்ஸ் இன்றைக்கி வந்து எடுத்தால் இது 5வது சிங்கிள்னு நினைக்கிறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ப்ளஸ் இதில் வந்து அதை விட அட்வான்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் காய்ஸ். லெட்ஸ் கோ டு த வீடியோ. சேம் அதே தான், கிளஸ்டர்லலாம் எந்த வித மாற்றமும் இல்லை. பவர் ஆன் பண்ணிப்போம். பவர் ஆனில் இருக்கு, பார்த்தாலே தெரியும் எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் பார்த்தோன்னா வந்து அதே சேம் கான்செப்ட் தான். பவர் மெயின், கட் ஆஃபு, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கலு, அசார்டு, டெஃப்பு, இது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது என்னன்னு பார்த்தோன்னா, இது ஏசி வண்டின்றதுனால நம்ம டிராஃபிக்கில் இருக்கும்போது நம்ம ஆக்சிலேட்டர் வந்து பெடல் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா ஏசி வண்டி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணும்போது கிளச்சில் இருந்து கால் எடுத்தோன்னா வண்டியோட மோஷன் கம்மியாகி ஆஃப் ஆகும். நம்ம இந்த சுவிட்சை வந்து நம்ம போட்டு விட்டோன்னா ஐட்லிங்கில் வந்து ஆர்பிஎம்மோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக நான் ஏசி வண்டி ஓட்டுற மாதிரி மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கலாம். இது ஹில்ஸு, அதான் ட்ராக்ஷன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராக்ஷன் எஃபெக்ட் மாதிரி. இது ரிட்டைடர் ஆன் ஆஃபு. இந்த வண்டியில் பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிட்டைடர் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ரிட்டைடரில் பார்த்தோன்னா 2 வகை இருக்குது. ஹைட்ராலிக் ஃப்ளூயிடிக் ரிட்டைடரு, இது இன்னொன்று பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிட்டைடரு. இது பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிட்டைடர் வித் ஏபிஎஸ்ஸு. இதை வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம். சார்ஜிங் போர்ட்டு, ஓபிடி ஸ்கேனரு போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டோரை வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கானது. அடுத்து இங்கே பார்த்தோன்னா இந்த விஷயமும் புதுசு, இந்த விஷயமும் புதுசு, இதுவும் புதுசு. ஃபஸ்ட்டு வந்து இதை என்னன்றதை பார்த்துருவோம். இது வந்து ரிவர்ஸ் கேமரா தான். நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வித்து ரெக்கார்டிங்கு. பார்த்தோன்னாலே தெரியும் ரிவர்ஸ் கேமரா. மற்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு கேமரா ஃபங்க்ஷனலு. பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்குங்க. ஏன்னா கண்டக்டர் இல்லாத டைமில் வந்து வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியுது, கிளியராக இருக்குது. மொபைலில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக வருது. நெக்ஸ்ட் இதை பார்த்தோன்னா ஃபயர் ஜோன்லேயே பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த வண்டிக்கு பார்த்தோம் இல்லையா, சீட் அண்ட் ஸ்லீப்பருக்கு பார்த்த வண்டியில் பார்த்தோன்னா ஃபயர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோன்னா பின்னாடி மட்டும்தான் இருக்கும் பேசஞ்சர்ஸுக்கு. ஆனால் அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் கேபினுக்கும் இருக்கும். ஃபுல்லாக டிரைவர் கேபினுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா டிரைவருக்கும் முக்கியத்துவம் தராங்க, பார்த்தீங்கனாலே தெரியுதா. அதே மாதிரி மேலே ஏசி வின்ஸு செம்ம கூலிங்காக இருக்குது. உண்மையாலுமே வால்வோ ஓட்டுற ஃபீல் கொடுக்குது. அப்படியே இங்கே வந்தோன்னா இது டிடெக்டிங் அலாம் சென்சாரு. இது பார்த்தோன்னா ரூட் போர்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரோக்ராமிங் வந்து அதில் மேலே டேரெக்டாக போர்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த போர்டில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தாங்க மற்ற வண்டிங்களில். ஆனால் அதில் வந்து குறிப்பிட்ட ரூட் மட்டும்தான் ப்ரோக்ராமிங்கில் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தோன்னா நம்ம என்ன ரூட் வந்து வேணுமோ ரூட் நம்பர் போட்டு அந்த ரூட்டை வந்து நம்ம இங்கே அசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறது. இந்த 3 விஷயமும் பார்த்தீங்கன்னா புதுசு கைஸ். இது வந்து ஏசி கன்சோலு, சேட்டக் கம்பெனியோடது. கிளஸ்டர் பார்த்தீங்களா 5879 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, பிராண்ட் நியூ. எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இதிலே காட்டும். மைலேஜ் பாருங்கள் 4.9, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஃபியூயல் எக்கானமி 4.9. எப்பயுமே நான் வந்து டீசல் சொல்லும்போது நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ பாருங்கள் 12 மீட்டர் வண்டி, ஏசி, ஆல் டைம் ஏசி, ஸ்லைடிங் கூட கிடையாது, மோல்டிங் கிளாஸு. ஆனால் இதோட மைலேஜ் 4.9. அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். ஹெட்லைட்டு, வைப்பரு,
அப்புறம் என்ன, அவ்வளோதான். நம்ம எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஷார்ட்ஸ் பார்ப்போம் கைஸ். அதே மாதிரி இந்த விஷயம்லாம் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மைக்கு பேசஞ்சருக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்லாம் எப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு டிரைவர் தூங்கும்போது ஒருத்தர் வந்து எழுப்பி குரல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கஷ்டம் இல்லாமல் ஒரு டிரைவர் ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்க ரெஸ்ட்லேயே இருக்கலாம். டிரைவரே வந்து, அதாவது ஓட்டின்னு இருக்க டிரைவர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கான சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது எல்லாமே கண்ட்ரோல், இது எல்லாமே லைட்டு, கேபின் லைட்டு. இதோருக்கு பாருங்கள், டிரைவருக்கு வந்து ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க, ஓடுது, எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது. அது புது வண்டின்றதுனால இல்லை, எல்லா வண்டியிலுமே வேலை செய்யும். டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி, எம்டிசி எல்லா வண்டியிலுமே வேலை செய்யும். ஸ்பீக்கர் கண்ட்ரோலு, ஹசார்ட் லைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ள பேசஞ்சர் கண்ட்ரோலுக்கான லைட்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. ரூஃப் லைட்டு எல்லாமே பார்த்தோன்னா அங்கே வரும். ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த ரூஃப் லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட்டு, போர்ட் எல்லாமே வந்து அதோட கண்ட்ரோல்ஸ் அங்கே இருக்கும். ஆட்டோமேட்டிக் டோரு, மிரர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது புது வண்டின்றதுனால. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது டிரைவருங்க கிட்ட தான் இருக்குது. இதுக்கும் டிப்பாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா டிரைவருங்க தான் வண்டியை வந்து பார்த்து வச்சுக்கணும். எல்லாருமே எஸ்சிடிசி போர் மெயின்டெனன்ஸுன்றீங்க. எஸ்சிடிசி போர் மெயின்டெனன்ஸ் இல்லை, அதை என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணுற டிரைவருங்க கிட்ட தான் இருக்குது. கைஸ், ஆக்சுவலாக BS4க்கும் BS6க்கும் மேனுவல் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சேஞ்சஸ்ஸு இந்த ஒரு விஷயங்க. டிரைவர் சீட்டு கீழே இதுதான் வந்து BS6ஓட அட்வான்ஸ் லெவலு. டஸ்ட்டு கண்ட்ரோலரு, சரிங்களா, சைலன்சரு. உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடு டஸ்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அனுப்போம். இந்த வண்டி தான் கைஸ், பிராண்ட் நியூ BS6 கேப்லா, பிரகாஷ் கேப்லா. CNB சென்னை டிப்போவோட வண்டி, சென்னை சென்ட்ரல் டிப்போவோட வண்டி. இப்போ கிளாம்பாக்கமாக மாறிடுச்சு. சேம் அதே தான். ஃப்ரண்ட்டு வந்து ஏர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் லக்ஸரியஸ்ஸு வித்து ஹைட்ரோ டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனு. அதே மாதிரி பின்னாடியும் ஏர் சஸ்பென்ஷன் காட்டுறேன். ஒரு சிலருக்கு வந்து ஏர் சஸ்பென்ஷனால என்னன்னு தெரியல. ஐயோ தெரியல. இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேக்கில் ஏர் சஸ்பென்ஷனு. இதுதான் கைஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிட்டைடர். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிட்டைடரு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா கியர் பாக்ஸ்லேருந்து கனெக்ஷன் வந்து டேரெக்டாக ஹவுசிங்க்கு, அதாவது டிஃபரன்ஷியலுக்கு இருக்காது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிட்டைடர்லேருந்து இது ஒரு தனி கனெக்ஷனு, இதுலேருந்து இது ஒரு தனி கனெக்ஷனு. இது பார்த்தோன்னா வண்டியோட ஸ்பீடை வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணோம். அதாவது பிரேக்கில் வந்து அப்ளை ஆகாமல், வீலு ட்ரம்மில் அப்ளை ஆகாமல் டைரெக்டாக இந்த யூனிட் வந்து அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனல் பார்த்திங்கன்னா இது ஒர்க்கு பார்த்திங்களா, மேக்னெட்டிக் ஆயிலு ப்ளஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிட்டைடர் சிஸ்டம். இதுவே வால்வோவில் பார்த்தோன்னா ஆயில் மூலியமாக கண்ட்ரோல் ஆகும். அது டைரெக்டாக இன்ஜினில் இருக்கும், பெல் ஹவுசிங் நடுவில் இருக்கும். இதுதான் கைஸ். ஒரு சிலருக்கு ரிட்டைடர்னாலே என்னன்னு தெரில, ரிட்டைடர் பிரேக்குன்னுவோம். அது வந்து டேரெக்டாக பிரேக் அப்ளை ஆகும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிரேக்கில் அப்ளை ஆகாது, டேரெக்டாக ஷாஃப்டோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணும். வண்டிக்கு அடியில் எதுவுமே போடாமல் படுத்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதுலேருந்து அது ஃபோக்கஸ் சரியாக வருதான்னு தெரியல, ஏன்னா பேக் கேமராவில் நான் கேமராவை பார்க்காம பேசிட்டேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிட்டைடரு எனக்கு எல்லாமே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏர் டேங்க்கு கைஸ், இதுதான் ஏர் ப்ரெஷர் டேங்க். இதெல்லாம் யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி AdBlue டேங்க்கு, AdBlue டேங்க்கு வித் AdBlue ஃபில்டரு. AdBlueன்னு சொல்லலாம், டெஃபாயில்னு சொல்லலாம். BS6க்கு மட்டுமே வரக்கூடிய AdBlue. பஸ்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் BS6ல் தான் வந்தது. ஆனால் ட்ரக்குக்கு வந்து BS4லேயே வந்து AdBlue இருக்கும். அது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஏர் சஸ்பென்ஷன் கிளியராக தெரியுதா உங்களுக்கு? இதுவும் கேமரா வந்து அந்த வெயில் அடிக்கிறதுனால வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் லக்ஸரியஸ் அண்ட் கம்ஃபர்ட்டு. உண்மையாலுமே டாப் அண்ட் சேஸ் கைஸ். மேக்ஸிமம் ஆம்னி பஸ்லேயே இது இருக்காது. ஆனால் இதோட ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல் கட் ஆகாது.
ஏன்னா வந்து பலூன் ஃப்ரண்ட் வந்து ஏர் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால வந்து வண்டி ஃபுல் கட் ஆகாது. அது ஒன்று தான் மைனஸ்ஸு. அதுவும் டிவிஎஸில் வந்து ரெக்வஸ்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்தா வந்து ஃபுல் கட் ஆப்ஷன் பண்ணி தராங்க. அண்டர் சேஸும் சேர்த்தே காமிச்சிட்டேன். இன்டீரியர் வேறு லெவல் இன்டீரியரு செம்மையாக இருக்குது. சீட்டோட கம்ஃபர்டபுள் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. அது ஒரு பெரிய அப்கிரேடு எஸ்இடிசியில் இப்போ கொண்டு வந்திருக்கிறது. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இது 43. நல்லா எல்லாமே கரெக்டான லெக் ஸ்பேஸு, நல்ல ரிக்ளைனிங்கோட ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக புது வண்டின்றதுனால நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மாதம் போனால் இப்படியே இருக்குமான்றது தெரியல. ஆனால் ஹெட்ரெஸ்ட்டாக கம்பல்சரி வாஷ் பண்ணுவாங்க. டிவி கொடுக்கல கைஸ், டிவி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி முன்னாடி நம்ம எந்த ஸ்டாப்பிங்கு, நேம் போர்டு, ரூட் போர்டு எல்லாமே வரும். டைமிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கைஸ் இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஃப்யூச்சர் வைஸ் அப்டேட் எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். வண்டி சரிங்களா. எஸ்இடிசி புவர் மெயின்டெனன்ஸு வென் கம்பேர் வித் கேஎஸ்ஆர்டிசி ஆர் கேரளா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்றீங்க. எதை வச்சு அதை சொல்கிறீங்கன்னே தெரில. கேரளாவில் இருக்கிறதெல்லாம் குப்பலாரி மாதிரி இருக்கும் சரிங்களா. வண்டி வந்து 222 வச்சு இன்றைக்கும் வந்து அந்த 2012-13 வண்டி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க சரிங்களா. அதை போயிட்டு வந்து கம்பேர் பண்ணுறது என்னை கேட்டால் வந்து சரியே இல்லைன்னுவேன். ஏன்னா வந்து நம்மளது எல்லாமே BS4, BS3 வந்து ரேரு. சும்மா அந்த டவுன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது. அது எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ BS6, BS4 வண்டிங்க தமிழ்நாட்டில் தான் ஓடுது. கேஎஸ்ஆர்டிசி ஓகே, அவங்கள நான் கம்பேர் பண்ணல. ஆனால் கேரளாவோட ஏன் கம்பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த வண்டியோட ரேட் வந்து 90 லட்ச ரூபா சரிங்களா. கவர்மெண்ட் சப்சிடிலாம் போக ஒரு 70 லட்சம்னே வச்சுக்கோங்க, 70-75 லட்சம்னே வச்சுக்கோங்க. புது வண்டியாக கொடுக்குறாங்க. ஒயிட் கலர் ஹெட்ரெஸ்ட், ஆம்னி பஸ் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அழுக்காகக்கூடாதுன்னு கொடுத்தா கீழ்ச்சி போட்டு அவ்வளோ அழுக்கு சரிங்களா. இத்தனைக்கும் 3வது டர்னு தான் ஓடுது வண்டி. இதெல்லாம் வந்து மக்கள் தான் பார்த்துக்கணும், புரியுதுங்களா. ஏன்னா வந்து எஸ்இடிசி ஸ்டாஃபோ நிர்வாகமோ அவங்க வந்து உள்ளே தூங்க போகிறது இல்லை, ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. 99% வந்து பொதுமக்களோட யூசேஜுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. அதை வந்து நம்ம தான் நம்ம பொருள் மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா. இதுவே உங்கள் வண்டியாக இருந்தால் இந்த மாதிரி கிழிச்சு போடுறது, குப்பையை உள்ளே போட்டு போகிறது, வாந்தியை கவருக்குள்ளே கட்டி போட்டு போகிறது, அதெல்லாம் என்ன பழக்கம்னே தெரியல. அதெல்லாம் நம்ம நாகரிகமும் கிடையாது, கலாச்சாரமும் கிடையாது. வாமிட்டு வருதுன்னு சொன்னால் நிறுத்த போகிறாங்க சரிங்களா. இல்லை அதே மாதிரி ரெஸ்டாப்பு நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு இல்லை, ப்ரைவேட் பஸ்ஸுன்னு இல்லை, எங்கே கேட்டாலும் ரோடு அகலமாக இருக்க ரோட்டில் கண்டிப்பாக நிறுத்துவாங்க சரிங்களா. அது வாமிட்டாக இருக்கட்டும், யூரினலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், பயோ பிரேக்கு எதுவாக இருந்தாலும் கம்பல்சரி கேட்டிங்கன்னா நிறுத்துவாங்க. வாயை விட்டு கேட்கணும், புரியுதுங்களா. அதெல்லாம் வந்து அந்த காலம் பேசஞ்சர்ஸை வந்து அப்படி பேசுறது இப்படி பேசுறது. இப்போலாம் வந்து அது மாதிரி பேச மாட்டாங்க, பேசவும் கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். தயவு செஞ்சு வந்து வாமிட்டோ இல்லை ரெஸ்ட் ரூம் போனோன்னா, பயோ பிரேக் வேணும்னா கேளுங்க, கம்பல்சரி நிறுத்துவாங்க. வண்டியை வந்து நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். உள்ள இன்டீரியர்லாம் இதோ ஸ்க்ரீன் இருக்குது, புது ஸ்க்ரீனு சரிங்களா. அதுவும் மட்டமான துணினெல்லாம் போடல, காஸ்ட்லியான துணியில் போட்டிருக்காங்க. புது ஸ்க்ரீன் இருக்குது. சார்ஜிங் போட்டு வந்து யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க, அடாப்டரும் ப்ளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஸ்இடிசி நிர்வாகமாக உள்ள வந்து எல்லாத்தையும் உடச்சி போடுறது, அவங்களால வந்து வண்டியை பார்த்துக்க மட்டும்தான் முடியும், வாங்கி தான் கொடுக்க முடியும் சரிங்களா. எக்ஸ்டீரியரு வண்டி ஓடுதுன்னா டிரைவர் கண்டக்டரோட வேலை. உள்ளே பார்த்துக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா மக்கள் நீங்கள் தாங்க பயணிக்கிறீங்க, நீங்கள் தான் வண்டியை பார்த்துக்கணும் சரிங்களா. இது வந்து நம்ம வண்டி, நம்ம கவர்மெண்ட் நமக்காக கொடுத்துருக்கு. அதை வந்து நீங்கள் தான் பார்த்து ஹேண்டில் பண்ணோம். ஒரு தின்னுட்டு அந்த பெட்டு சந்தில் சொருவி வச்சுட்டு போகிறது, இல்லை சீட்டு சந்தில் சொருவி வச்சுட்டு போகிறது, அந்த குப்பையை வந்து வெளில போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது சொல்லுங்கள். நாங்கள் எடுத்து போடுறோம், அதெல்லாம் அப்பாற்பட்டது. வண்டியை க்ளீன் பண்ணுறோம், அதெல்லாம் அப்பாற்பட்டது. தின்ற பொருளை வண்டிக்குள்ளே போட்டால் பூச்சி வரும் சரிங்களா. மூட்டை பூச்சி கம்பல்சரி வரும், எறும்பு வரும், கற்பாம்பூச்சி வரும். உங்களுக்கு தான் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏசி வண்டி ஸ்மெல் அப்படியே நிற்கும். நேற்று நைட்டு சரிங்களா, நான் வந்து இப்போ வந்து திருச்செந்தூர் போயிட்டு வரேன். நேற்று நைட்டு சாணியை மிதிச்சுட்டு செருப்பில் வந்து ஒருத்தர் உள்ளே போகிறாரு. இத்தனைக்கும் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். காலை பார்த்துட்டு தரையில் கூட தேய்க்காமல் உள்ளே போகிறாரு. இதெல்லாம் என்ன பழக்கம்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு ஒன்று செருப்பை கழட்டிட்டு வாங்க, இல்லைன்னா க்ளீன் பண்ணுவீங்க, அவங்கள க்ளீன் பண்ண விட்ருவோன்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு தெரில. கவர்மெண்ட் பஸ்னால் நீங்கள் தான் இலக்காரமாக நினைக்கிறீங்க, புரியுதுங்களா. ஆம்னி பஸ்ஸுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது.
ஆம்னி பஸ்ஸில் ஏசி சீட் அண்ட் ஸ்லீப்பர் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸில் இருக்குது, நான் ஏசி சீட் அண்ட் ஸ்லீப்பர் இருக்குது, அல்ட்ரா டீலக்ஸ் இருக்குது, ஏசி சீட்டர் கோச் இருக்குது, BS6 இருக்குது, BS4 இருக்குது, BS3 இருக்குது. சரிங்களா? சீட் அண்ட் ஸ்லீப்பர் மட்டும்தான் BS3ல கிடையாது. BS4லேயும் BS6லேயும் வந்து எல்பி மாடல் இருக்குது. லோயர் பர்த்தில் சீட் அண்ட் ஸ்லீப்பரும் இருக்குது, லோயர் சீட்டரில் NSSலேயும் இருக்குது. சரிங்களா? அதில் ஏசியும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. இதை வந்து மக்களாகிய நீங்கள் தான் வந்து பாதுகாத்துக்கணும். இதுதான் வந்து என்னோட கருத்து. அதே மாதிரி ஒரு விஷயம் தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, வண்டியோட சர்வீஸை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ரூட் நம்பர் போட்டு இப்போ திருச்சிக்கு எடுத்துக்கணும்னு வைங்களேன், 123 அதோட தடம் என்ன. இப்போது அந்த 123லேயே பார்த்தோன்னா UD, NS, LB, AS, AB இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கெலாம் என்ன அர்த்தம்னு பார்த்துக்கலாம். UDனா நான் ஏசி சீட்டரு அல்ட்ரா டீலக்ஸு, LBனா லோயர் பர்த் டைப்பு, கீழேயும் ஸ்லீப்பர் இருக்கும் மேலேயும் ஸ்லீப்பர் இருக்கும், ஒரு சைடு சீட் இருக்கும், அந்த மாடலு. அதே மாதிரி NSSனா நான் ஏசி சீட் அண்ட் ஸ்லீப்பர், நான் ஏசி கேட்டகரியில் சீட் அண்ட் ஸ்லீப்பர் வெஹிக்கலு. ஏபினா ஏசி பஸ்ஸு, ஏசியில் சீட் அண்ட் ஸ்லீப்பரு. சரிங்களா? இதில் பார்த்தோன்னா அதுலேயே சைடில் வந்து இப்போ திருச்சிக்கு வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி திருச்சியில் வந்து ராக்போர்ட் அப்படின்னு போட்டிருந்தா ப்ரீமியம் சர்வீஸு. அது வந்து டைமிங் 6 மணி நேரத்தில் சென்னையிலேருந்து திருச்சி போவோம். 5:30லேருந்து 6 மணி நேரம் தான் அதுக்கு டைமிங்கு. ஆம்னி பஸ் ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டைமிங் கீப் அப் பண்ணோம் கம்பல்சரி அவங்க. அதே மாதிரி ஒரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கும். அது போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.